إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. قال الله عز وجل: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تعالى: أولئك الذين يسارعون في الخيرات ويدعوننا رغبا ورهبا وكانوا لنا خاشعين. وقال في آية آخر: وفي ذلك فليتنافس المتنافسون. قال رسول الله صلى الله عليه وسلم: فإن خير الحديث كتاب الله وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وقال عليه الصلاة والسلام: لا يأتي عليكم زمان إلا والذي بعده شر منه. رواه الجماعة. புகழனைக்கும் அல்லாஹ்வுக்கு உரித்தாக்கி அவருடைய ஸலாமும் அவருடைய ஸலாத்தும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய தூதர்கள் மீதும் மேலும் யாரெல்லாம் அவர்களை பின்பற்றி வாழ்ந்தார்களோ அவர்கள் மீதும் வாழக்கூடியவர்கள் மீதும் மறுமை நாள் வரை யாரெல்லாம் அவர்களை பின்பற்றி வாழ்வார்களோ அவர்கள் மீதும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்து இந்த ஜும்ஆவுடைய உரையாடல் செய்கிறேன். அன்பான சகோதரர்களே, இன்றைய ஜும்ஆவுடைய தலைப்பாக இபாதத்துகளிலே தொய்வு வேண்டாம் என்கின்ற ஒரு தலைப்பு நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, நடப்பு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கவனக்குறைவு என்பது இந்த இபாதத்துடைய விஷயத்தில்தான் நம்மில் அதிகமானவர்களிடத்தில் இருக்கிறது என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பல விஷயங்கள் நாம் பேசலாம், இபாதத்துகள் மட்டுமல்ல, பல விஷயங்கள் மார்க்கம் எதையெல்லாம் அவசியம் என்று சொல்லி இருக்கிறாரோ, மார்க்கம் எதையெல்லாம் நடைமுறைப்படுத்துவது சிறந்தது, உங்களுக்கு நனவு நாடக்கூடியது, நன்மை பெற்றுத் தரக்கூடியது என்று எதையெல்லாம் சொல்லி இருக்கிறதோ அப்படிப்பட்ட பல விஷயங்களிலே நம்மை பெரும்பான்மையானவர்கள் கவனக்குறைவோடு இருக்கக்கூடிய ஒரு காட்சை நாம் பரவலாக நாம் பார்க்கலாம். உதாரணத்திற்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்றால் இந்த இபாதத்துடைய விஷயத்திலே நாம் இந்த விஷயங்களை நாம் பதிவு செய்ய முடியும். ஒரு சில உதாரணங்களை ஆரம்பத்திலே சொல்லிவிட்டு இது ஏன் நம்மிடத்திலே வந்திருக்கிறது, இதை மார்க்கம் எந்த அளவிற்கு தடுத்திருக்கிறது என்பதை பற்றிய ஒரு சில தகவல்களை உங்களுக்கு மத்தியிலே சுருக்கமாக பதிவு செய்வதற்கு விரும்புகின்றோம். அன்பான சகோதரர்களே, ரமதானுடைய காலகட்டம் கடந்து விட்டது. ரமதானுடைய காலகட்டத்திலே ஆரம்ப நாட்கள்ல பள்ளி வாசலிலே இரவு தொழுகைக்கு பள்ளி வாசல் முழுக்க கூட்டம் இருந்தது. பயான் நிகழ்ச்சிகளில் முதலாவது நாளிலே இருந்த கூட்டம் இரண்டாவது நாளிலே கிடையாது, இரண்டாவது நாளிலே இருந்த கூட்டம் எட்டாவது நாளிலே 10வது நாட்களிலே கிடையாது. அதே போன்று கடைசி நாட்கள் வர வர அந்த மக்களுடைய கூட்டம் ஒவ்வொரு தொழுகையுடைய நேரத்திலும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வளமையாக மற்ற மாதங்களிலே மக்களுடைய தொழுகையாளர்களுடைய அளவு எவ்வளவு இருக்குமோ, எண்ணிக்கை எவ்வளவு இருக்குமோ அது போன்ற நிலைக்கு ரமதானுடைய இறுதி காலத்திலேயே அந்த நிலை அடைவதை நாம் கண்கூடாக நாம் பார்த்து வருகிறோம். கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாருங்க, சூரிய கிரகணம் தொழுகை வந்துட்டா பாத்துக்கிறீங்க, சூரிய கிரகணம் தொழுகையோ அல்லது சந்திர கிரகணம் தொழுகையோ கிரகண தொழுகைகள் வந்துவிட்டால் பள்ளி வாசல்ல மக்களுடைய கூட்டம் குமிந்து இருக்கும். பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான், இல்லை என்று சொல்லவில்லை, மறுக்கவில்லை. மிக சிறந்த ஒன்று, மிக அதிகமாக நன்மை பெற்று தரக்கூடிய ஒன்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை அந்த சூரிய கிரகணம் ஏற்படும் போது அல்லது சந்திர கிரகணம் ஏற்படும் போது அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவது, அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுவது, இது போன்ற விஷயங்களை செய்ய வேண்டும், தொழுகை தொழ வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு கற்றுத் தந்த ஒரு விஷயம் தான். ஆனால் அந்த இது போன்ற உபரியான விஷயங்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் கடமையான விஷயங்களுக்கு நாம் கொடுப்பதில்லை. அபூபக்கர் அவர்கள் அடிக்கடி ஒரு விஷயத்தை சொல்லுவார்கள், இன்னல்லாஹ லா யக்பலு நவாஃபில ஹத்தா துஅத்தில் ஃபரீதா. கடமையான இபாதத்துகளை நிறைவேற்றும் வரை உபரியான இபாதத்துகளை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா முதலில் பார்ப்பது கடமையை தான். ஃபஜ்ர் தொழுதா என்றுதான் அல்லாஹ் பார்ப்பானே தவிர கிரகண தொழுகை தொழுதா என்று அல்லாஹ் தஆலா எடுத்து பார்க்க மாட்டார். ஃபஜ்ர் எல்லாம் இருந்த பிறகுதான், அதற்கு இரண்டாவது பிறகுதான், அதற்கு பிறகுதான் அது.
ஆக இது போன்ற கடமையான விஷயங்களிலே நம்மிடத்திலே கவனக்குறைவு, இபாதத்துடைய விஷயத்திலே தொய்வு என்பது, அந்த இபாதத்தை நிறைவேற்றக்கூடிய விஷயத்திலே நம்மிடத்திலே ஆர்வம் இல்லை. இது போன்ற காரணங்கள், இது போன்ற விஷயங்கள் நம்மிடத்திலே பரவலாக இன்று காணப்படுகிறது. அந்த விஷயத்தை தவிர்க்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது. அதை குறித்த ஒரு சில தகவல்களை உங்களுக்கு மத்தியிலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். அடுத்து இரண்டாவது விஷயம், தொழுகை மட்டுமல்ல, நோன்பு. ரமதானுடைய காலகட்டம் முடிந்து விட்டது. ரமதானிலே நாம் முழுக்க ரமதானுடைய காலத்துல நோன்பு வைத்தோம். ரமதானுடைய காலம் முடிந்தவுடன் பெருநாள் தொழுகை முடிந்த பிறகு ஷவ்வாலுடைய 6 நோன்பை வைக்கக்கூடிய அந்த மக்கள், 6 நோன்பு வைப்பதிலே ஆர்வம் காட்டக்கூடிய அந்த மக்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்திய ஒரு மிகச் சிறந்த ஒரு வளமையான ஒரு நோன்பு, ஒவ்வொரு மாதத்துடைய ஐயாமுல் பைத் என்று சொல்லப்படக்கூடிய, அதாவது சந்திரன் பிரகாசமாக இருக்கக்கூடிய 13வது, 14வது, 15வது இந்த 3 நாட்களில் நோன்பு வைப்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தினார்கள், ஆர்வப்படுத்தினார்கள், ஊக்கம் கொடுத்தார்கள். எந்த அளவுக்கு? ஒரு ஹதீஸ் நாம படிச்சிருக்கோம். யார் ரமலானுடைய மாதத்திலே நோன்பு வைத்து விட்டு ரமலானை தொடர்ந்து வரக்கூடிய ஷவ்வாலிலே 6 நோன்பு வைக்கிறார்களோ அவர்கள் அந்த வருடம் முழுக்க நோன்பு வைத்த நன்மை பெறுவார். ஹதீஸ் படிச்சிருப்போம். அதே நன்மை தான் இந்த ஒவ்வொரு மாதத்திலும் 3 நோன்பு வைக்கும் போது கிடைக்கும் என்று ரீசன் சொன்னார். அந்த விஷயத்துக்கு நம்ம ஆர்வம் காட்டுவதில்லை. அதே நன்மைதான் யார் ஒவ்வொரு மாதமும் 13, 14, 15 ஆகிய 3 நாட்களில் ஒவ்வொரு மாதமும் நோன்பு வைக்கிறார்கள், அவர்கள் அந்த வருடம் முழுக்க நோன்பு வைத்த நன்மை பெறுவார்கள் அவர்கள் என்பதாக சொல்லி காட்டுகிறார். ஆனா அந்த விஷயத்திற்கு நாம் ஆர்வம் காட்டுவதில்லை. நன்மை கடமையான விஷயத்திலும் நம்மிடத்திலே கவனக்குறைவு, தொய்வு ஏற்பட்டு விடுகிறது. உபரியான விஷயங்கள் நம்மிடத்திலே தொய்வு ஏற்பட்டு விடுகிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஏன் இந்த நிலைமை நம்மிடத்திலே வருவதற்கான மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஈமான் நம்மிடத்திலே பலகீனம். அந்த விஷயத்தை நாம பெருசா பேசணும். அதற்கான காரணம் நம்மிடத்திலே இபாதத்துடைய விஷயத்திலே தொய்வு ஏற்படுவதற்கான மிக முக்கியமான ஒரு காரணம் நம்மிடத்திலே ஈமானுடைய பலகீனம், அல்லாஹ்வின் மீதான அச்சம் இல்லாமல் இருப்பது இரண்டாவது. மூன்றாவது, உலக வாழ்க்கையின் மீதான மோகம், உலக வாழ்க்கையின் மீதான ஆசை பற்றி, இதுவெல்லாம் மிக முக்கியமான ஒரு காரணங்களாக இருக்கிறது. அது எல்லாமே உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதை விட்டு விலகுவதற்கான வழிமுறைகள் நபி ஸல்லல்லாஹு எப்படியெல்லாம் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள் என்பதை பற்றி ஒரு சில தகவல்களை உங்களுக்கு மத்தியில் இந்த இடத்தில் நாம் பதிவு செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். அல்லாஹ் அன்பான சகோதரி, அல்லாஹ்வுடைய தூதர் சாஸ்திரத்தில் ஒரு சமயம் சில சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், யார சொல்லலாம், ஐயோ சதகத்தை ஆர்வம் அஜ்ரு, சதகாவிலேயே அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நன்மை பெற்று தரக்கூடியது எது யார சொல்லான்னு கேட்டார்கள். சதகாவிலேயே நம்ம சதகா பண்ணுவோம், சதகாவிலேயே அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நன்மை நமக்கு பெற்று தரக்கூடியது எது என்று கேட்கும் போது நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அந்த தஸத்தக வ அன்த ஸஹீஹுன் ஷஹீஹுன், நீ கஞ்சனாக இருந்தாலும் சரி, நீ கஞ்சனாக இருந்தாலும் சரி, நல்ல நிலைமையில இருக்கும் போது, கஞ்சனாக இருக்கும் போது நல்ல நிலைமை இருக்கும், காசு இருக்கும், ஆனா செலவு செய்வதற்கு மனசு வர, செலவு செய்வதற்கு மனசு வர, காசு நிறைய வச்சிருவோம், அந்த மாதிரியான நிலையிலே நீ சதகா செய்யப்பார், அதுதான் மிகச் சிறந்த நன்மை உனக்கு பெற்று தரும் அப்படின்னு, அதுதான் உனக்கு மிகச் சிறந்த நன்மை பெற்றுத் தரும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக சொன்னார்கள், தஹ்ஷல் ஃபக்ர வ தஅமல் கினா. என்ன சொன்னாங்க? அந்த கஞ்சனுடைய அடையாளத்தை நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க. கஞ்சன் ஏன் செலவு செய்கிறது இல்லை அப்படின்னா, அவன் வறுமை அனுப்பிச்சுக்கிறான். அவன் ஐயோ கொடுத்த காரியாயிடுவோம், நம்மளுடைய எல்லாமே இல்லாம போயிடுவோமோ, பரதேசியாக நடுத்தெருவில் நம்ம நின்றுவோமோ, எல்லாமே காரியாகி நம்ம நின்றுவோமோ அப்படின்னு சொல்லி அவன் பயப்படுகிறான். வறுமை அவன் பயப்படுகிறான் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அந்த செல்வத்தின் மீது செல்வத்தின் மீது செல்வந்தன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை அவன் ஆசைப்படக்கூடியவராக இருக்கிறான், அவன் தான் கஞ்சன் என்று சொல்லிவிட்டு, அப்படிப்பட்டவன் கொடுக்கக்கூடிய சதகா தான் மிக சிறந்தது என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அந்த ஹதீஸுடைய கடைசியில் சொன்னார்கள், வலா துல்ஹில் ஹத்தா இதா பலகத்தில் இருக்கும். இது போன்ற சதகா செய்யக்கூடிய விஷயத்திலே, நன்மை செய்யக்கூடிய விஷயத்திலே உன்னுடைய உயிர் தொண்டை குழியை அடையும் வரை நீ தாமதித்து விடாதே, வலா துல்ஹில், நீ லேட் பண்ணிடாதே அப்படின்னா, லேட் பண்ணாதே, சதகா செய்யறத நீ தாமதப்படுத்தாதே, லேட் பண்ணாதே அப்படின்னாங்க. எந்த அடிப்படையில் சொன்னாங்க? ஹத்தா இதா பலகத்தில் இருக்கும், எதுவுமே கொடுக்காம சேர்த்து வச்சு காலியாகும் பயந்து 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 சேர்த்து வச்சு கடைசியில உன்னுடைய உயிர் தொண்டை குழியை அடையும் போது அதுவரை நீ கொடுக்காம இருந்து, அந்த நேரத்தில், அதாவது தொண்டை குழியை உயிர் அடையக்கூடிய நேரத்தில், சக்கராத்துடைய நேரத்தில், மௌத்தாகக்கூடிய நேரத்தில் நீ அப்போ சொல்லுவ, குல்த லிஃபுலானின் கதா வலிஃபுலானின் கதா ஒக்கது கார் லிஃபுலானின் கதா,
நீ அந்த நேரத்தில் சொல்லுவ, இந்த ஆளுக்கு இவ்வளவு கொடுங்க, இவருக்கு அதை கொடுங்க, இவருக்கு இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி மவுத்து ஆகக்கூடிய நேரத்தில் நீ சொல்லுவ பாரு, அது பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. எல்லாமே சேர்த்து வச்சுக்கிட்டு கடைசியில மவுத் ஆகக்கூடிய நேரத்தில், சகராக்கூடிய நேரத்தில் இந்த ஆளுக்கு இவ்வளவு கொடுங்க, அவருக்கு அவ்வளவு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு என்ன சொன்னார்கள், ஆரம்பத்திலே நீ குடி, இந்த நன்மை செய்யக்கூடிய விஷயத்திலே நீ கவனக்குறையோடு இருந்து விடாதே, உலகத்தில் அந்த கவனக்குறைவு வந்து விடக்கூடாது, நன்மை செய்யாமல் இருந்து விடாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸை சொல்லி காட்டினார்கள். நம்மிடத்தில் எந்த அளவுக்கு இருக்குங்க சதகாவுக்கு, மற்ற விஷயங்கள் நம்மிடத்தில் எந்த அளவுக்கு இருக்கு, இபாதத்துடைய விஷயத்துல, தொழுகையுடைய விஷயத்துல எடுத்து பார்க்கணும். தொழுகையுடைய விஷயத்துல நம்முடைய நிறைவாடு என்ன, ரமதானுடைய காலத்தில் இருக்கக்கூடிய தொழுகை ரமதான் அல்லாத காலங்களில் நம்மிடத்தில் அறவே இல்லை. உபரியான தொழுகைகளும் இல்லை, கடமையான தொழுகைகளும் இல்லை. ரமதானுடைய காலகட்டத்தில் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பள்ளிவாசல் முழுக்க நிறைத்திருந்தார்கள். யாருக்கு காட்டுவதற்காக அந்த தொழுகை? மக்களுக்கு காட்டுவதற்காகவா? நான் நோன்பு வச்சிருக்கிறேன், என்ன பாருங்க நானும் நோம்பாளிதான் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு காட்டுவதற்காக அந்த தொழுகை? அப்படிப்பட்ட தொழுகை அல்லாஹ்விடத்திலே மதிப்பு இல்லை. அப்படிப்பட்ட தொழுகைக்கு அல்லாஹ்விடத்திலே எந்த கூலியும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேள்வி கேட்கப்பட்டது, ஐயுல் அமாலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே அல்லாஹ்வுக்கு பிடிச்சாமல் எது அப்படின்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுக்கு பிடிச்சாமல் எது அப்படின்னு கேட்டாங்க. இன்னொரு ஹதீஸ் நபி சொன்னாங்க, அஹப்புல் அமாலி இலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை ஆரம்பிக்கும் போது நபி சொன்னாங்க. ஒரு ஹதீஸை கேள்வி கேட்டு பதில் சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸை நபி ஸல்லல்லாஹு பதில் சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸ்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிடிச்ச அமல் இது அப்படின்னு சொன்னாங்க. எந்த அமல் அப்படின்னா, குறைவாக இருந்தாலும் கண்டினியூஸா செய்யணும். நீ ஒரு ரூபாய் நீ சதகா கொடு, கண்டினியூஸா கொடு, கொடுக்காம இருப்பதால. ஒரு ரூபாய் நீ சதகா கொடுக்கிறியா, கொடுத்துக்கிட்டே இரு, டெய்லி கொடுத்துக்கிட்டே இரு. தொழுகை தொழுவியா, டெய்லி தொழுதுகிட்டே இரு. கடமை மட்டும் தொழுவியா, குறைந்தபட்சம் அதையும் செய்து கொண்டே இரு. ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து கேட்டாங்க, நீங்க உங்களை அல்லாஹ் அரசனக்க நபிய, அல்லாஹ் உங்களை நபியா அனுப்பியிருக்கிறானா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமா அப்படின்னு சொன்னாங்க. ஹஜ்ஜி கடமையாக்கப்படுவதற்கு முன்பாக நடந்த சம்பவம், ஹஜ்ஜி கடமையாக்கப்படுவதற்கு முன்பாக நடந்த சம்பவம். ஹஜ்ஜி ஹிஜ்ரி 9வது ஆண்டுடைய கடைசி காலகட்டத்திலே கடமையாக்கப்பட்ட விஷயம். ஹஜ்ஜி என்பது ஹிஜ்ரி 9வது ஆண்டிலே கடமையாக்கப்பட்ட விஷயம். இந்த சம்பவம் நடந்தது ஹிஜ்ரி 5 அல்லது 6 இது போன்ற காலகட்டத்திற்கு இடையிலே இந்த சம்பவம் நடைபெறும். ஒரு காட்டுமுறை கிராம அரபி அல்லாஹ்வுடைய தூதரை கேட்கிறாங்க, அல்லாஹ் அரசனுக்கு அல்லாஹ் தான் உங்களை நபி அனுப்புறானா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நபி சொன்னாங்க, ஆமா அல்லாஹ் தான் நபியா அனுப்புறான் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப அவங்க கேட்டார், விமாதா, எதை கொண்டு அல்லாஹ் நம்ம ஏவுகிறார், என்ன சொல்ற அல்லாஹ், என்ன செய்யணும் நாம அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் போது அந்த சஹாபிக்கு நபி சொன்னாங்க, 5 வேளை தொழுகை ஒரு நாளைக்கு, பகலிலும் இரவிலும் சேர்த்து 5 வேளை தொழுகை. அவரு கேட்கிறாரு, இதை விட எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் கடமை இருக்கா அப்படின்னு. என்ன கேட்கிறாரு, இதை விட 5 வேளை தொழுகை விட எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் கடமை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்ப நபி சொன்னாங்க, இல்ல நீங்களா விரும்பி உறுதியாக தொழுதால் போக்கி, கடமை என்று வேறு எதுவும் இல்லை அப்படின்னா. வேற என்ன சொன்னாங்க, ரமதானுடைய காலத்திலே நோன்பு வைப்பது, ரமதானுடைய காலத்திலே நோன்பு வைப்பது அப்படின்னா எத்தனை நாள்? ரமதான் மாசம் ஃபுல்லா நம்மாளிட்ட போய் கேட்ட சொல்லுவாங்க, 30 நாள் நோன்பு வைத்து 30 நாளைக்கு யாராச்சும் சொன்னாங்கன்னா தப்பான பதிவு நினைச்சுக்கிறீங்க. ரமதான் மாதம் முழுக்க நோன்பு ஒரு கடமை. 29 வரலாம், 30 வரலாம். 30 என்று யாரும் தீர்மானிக்க முடியாது, எப்பவும் தீர்மானிக்க முடியாது. அதே நபி சொன்னாங்க, ரமதான் மாதம் முழுக்க நீங்க நோன்பு வைக்கணும், இதை தவிர வேற ஏதாச்சும் கடமை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த சஹாபிக்கு நபி சொன்னாங்க, நீங்களாக விரும்பி வச்சா ஓகே, அல்ஹம்துலில்லாஹ், கடமை என்று எதுவும் கிடையாது அப்படின்னா. ஜகாத்தை அதை பற்றி அந்த சஹாபி கேட்கிற நபி ஸல்லல்லாஹு பதில் சொன்னார். உலமாக்கள் அந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதும் போது 2 விதமாக சொல்லி காட்டுகிறார்கள். என்ன விஷயம் சொல்றாங்க அப்படின்னா, அந்த சஹாபி ஜகாத்தை பற்றி கேட்காமல் இருப்பதற்கான காரணம் அவரிடத்திலே பொருளாதாரம் இல்லை, அவரிடத்திலே வசதி இல்லை. ஜக்காத் கொடுப்பதற்குரிய அளவுக்கான அந்த நிசாப் அடையக்கூடிய அளவுக்கு அவரிடத்துல காசு பணம் தகவல் நகை எதுவுமே கிடையாது. அதனால அவர் கேட்கவில்லை, நபி ஸல்லல்லாஹு பதில் சொல்லவில்லை. ஆனா ஜக்காத் அந்த சம்பவம் நடக்கும்போது ஜக்காத் கடமையாகிறது. அவருக்கு நபி ஸல்லல்லாஹு அந்த பதில் சொன்ன உடனே இல்ல, நோன்பை பற்றி அவர் கேட்டு முடிச்சுட்டு வேற ஏதாச்சும் இருக்கா எனக்கு கடமை அப்படின்னா, நான் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு சொன்னார். சொன்ன உடனே அவர் சொன்னார், வல்லாஹி லா அஸீதன்ன வலா அன்குஸன, அல்லாஹ்வின் சத்தியமாக இதை விட கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா பண்ண மாட்டேன், குறைக்க மாட்டேன் அப்படின்னா சொல்லிட்டு போனார் அந்த சஹாபி. அல்லாஹ்வின் சத்தியமாக எக்ஸ்ட்ரா பண்ண மாட்டேன், குறைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்போ நபி சொல்லிட்டு போயிட்டார்.
நபிகள் சொன்னாங்க, அவர் சொன்னது உண்டு அப்படின்னா, அவர் சொன்ன விஷயத்துல 5 வேளை மட்டும்தான் தொழுவேன், நோன்பு ரமதானுடைய நோன்பு மட்டும்தான் நான் வந்தேன், வேற எதுவுமே நான் செய்ய மாட்டேன், வேற எந்த உபரியான அமலும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த சாஹிபி போனாரு பாருங்க. அந்த விஷயத்துல அவர் உண்மை சொல்லி அதை சரியான ஒரு நடைமுறைப்படுத்தினார். அவர் சுமணவாசி என்று சொன்னாங்க. நம்மிடத்துல என்ன இருக்கு? ரமதான்ல மட்டும் நோன்பு வச்சா போதாது, ரமதான்ல மட்டும் தொழுதா போதாது. சரி, அந்த சாபி செஞ்ச மாதிரி ரமதான்ல மட்டும் தான் நம்ம நோன்பு வைக்கிறோம் வைங்க. அந்த சாபி வருஷம் ஃபுல்லா தொழுத, நம்மள்ட்ட தொழுகையே இல்லையே. தொழுகை இல்லாத வரை நோன்பு அல்லாஹ்விடத்திலே எடுக்கப்படாது, நோன்புக்கான கூலி கிடைக்கப்படாது. ஃபர்ஸ்ட் கொள்கை இருக்காதா, லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அல்லாஹ் அது இருந்துச்சுன்னா தொழுகை இரண்டாவது, தொழுகை இருந்துச்சுன்னா ஜக்காத்து, அது இருந்துச்சுன்னா நோன்பு, அது இருந்துச்சுன்னா ஹஜ்ஜி. தொழுகையே பேசிக்கே இல்லை நம்ம கிட்ட, பேசிக்கே நம்ம கிட்ட இல்ல. விளைவு என்ன ஆச்சு? நோன்பு வச்சா பிரயோஜனம் இல்லாம போகும், நீங்க சதகா கொடுங்க பிரயோஜனம் இல்லாம போகும், ஹஜ்ஜி செய்யுங்க பிரயோஜனம் இல்லாம போகும். நம்ம ஆளுங்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய குறையே இதுதான். சில குறிப்பிட்ட காலத்துல நோன்பு வச்சா போகும், சில குறிப்பிட்ட நாட்கள்ல தொழுதால் போதும் அப்படின்னு சொல்லி அந்த சஹாபாக்கள், ஏழை சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தொழுதத்தை வந்து கேட்டாங்க. யார சொல்லா? ரஹபா அஹ்லுல் துசூர், பணக்கார சஹாபாக்கள்ல நிறைய நட்பு வாங்கி போறாங்க. யார சொல்லா? சொல்லி நாம தொழுற மாதிரி தான் அவங்களும் தொழுறாங்க. பணக்காரர்களுக்கு தொழுகை வேற, ஏழைகளுக்கு தொழுகை வேற கிடையாது. நம்மள மாதிரி தொழுகிறாங்க, தொழுறாங்க. அரசுலாம் அவங்க நோன்பு வைக்கிறாங்க, நாம எப்படி நோன்பு வைக்கிறோம் அதே மாதிரிதான் நோன்பு, அதே மாதிரிதான், வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. யார சொல்லலாம்? ஆனா அவங்கள்ட்ட காசு இருக்குது, சத்தம் கூட அவங்க சதகா செய்யறாங்க. நம்மள்ட்ட அந்த காசு இல்லை. அரசுலா சதகா செய்வதற்கான வாய்ப்பு இல்லை. நமக்கு ஏதாச்சும் வழி செஞ்சு கொடுங்க அரசுலா அப்படின்னு சொல்லி ஏழை சஹாபாக்கள் வந்து கேட்டார். நம்முடைய நிலை என்ன? நன்மை செய்யக்கூடிய விஷயத்துல நம்முடைய நிலை என்ன? ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும், கொரோனா வந்துச்சு பாருங்க, எப்படா பள்ளிவாசல் திறப்பாங்க அப்படின்னு சொல்லி தொழுகை இல்லாதவெல்லாம் தொழாதவெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. பள்ளிவாசலுக்கு வாரத்திற்கு ஒரு முறை, வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடியவர்கள் எல்லாம் எப்படா பள்ளிவாசல் திறப்போம் அப்படின்னு சொல்லி கதறி கொண்டிருந்தார்கள், ஏங்கிக் கொண்டிருந்தார்கள். அதை விட மோசமான ஒரு காலகட்டம் நிச்சயமாக வரும். ஒரு வேளை தொழுகை தொழுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படாது. ஒரு நேரத்திலே உங்களுக்கு எந்த ஒரு மார்க்கம் செல்லக்கூடிய எந்த ஒரு இபாதத்தையும் நிறைவேற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது, நேரம் கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு காலம் வரும். அந்த மாதிரி காலகட்டத்தை நோக்கிதான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். நான் சொல்லல, நபீசான் சொன்னாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய சய்யான ஹதீஸ், புகாரில வரக்கூடிய ஹதீஸ், லா யாதி அலைக்கும் ஸமானுன் இல்லா வல்லதி பாதஹு ஷர்ரும் மின்ஹு. இன்றைக்கு இருக்கக்கூடிய நடப்பு காலம் முஸ்லிம்களுக்கு மிக சோதனைக்குரிய ஒரு காலகட்டமாக நாம் பார்க்கிறோமா இல்லையா? வாழ்றதுக்கே கஷ்டமா இருக்கு. சட்டத்துக்கு மேல சட்டம் போடுறான், ஒவ்வொரு புதுசா சட்டம் போடுறான். எதையெல்லாம் நம்மள்ட்ட இருக்கு எல்லாமே குடும்பத்துக்கு பார்த்துட்டு இருக்கிறாங்க, இருக்குதானே? அதே நபீசா நீங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. எந்த சமூகம் பாருங்க, இந்த தொடர்பு எவ்வளவு ஹதீஸ். எந்த சமூகம் அல்லாஹ்விடத்தில் செய்த சத்தியத்தை முடிக்கிறதோ, நாம என்ன அல்லாஹ்விடத்தில் சத்தியம் செஞ்சோம்? நீதான் ரப்பி, உன்னை மட்டும் தான் வணங்குவோம் சொல்லி அல்லாஹ்ட்ட சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கோம், அல்லாஹ்ட்ட சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கோம். அந்த சத்தியத்தை நாம முடிச்சிட்டோம். அல்லாஹ் வணங்கவில்லை, அல்லாஹை நம்ப வேண்டிய முறைப்படி நாம் நம்பவில்லை. விளைவு என்ன? அந்த யார் இந்த பாவத்தை செய்கிறார்கள்? எந்த சமூகம் உலம் என்பது அஹதல்லாஹி வ அஹத ரசூலிஹி, எந்த சமூகம் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் செய்த ஒப்பந்தத்தை முடிக்கிறதோ, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இல்லா ஸல்லல்லாஹு அலைஹி அதுவும் மின் கைரி, அல்லாஹ் தான் அந்த சமூகத்திற்கு எதிராக ஒரு எதிரி கூட்டத்தை சாட்டி விடுவார், ஒரு எதிரி கூட்டத்தை சாட்டி விடுவார். அந்த எதிர்கூட்டம் என்ன செய்வாங்க அப்படின்னா, இன்னைக்கு வக்ஃப் சட்டம் போட்டா இல்லையா? என்ன நோக்கம்? பள்ளிவாசலே, கபரஸ்தானே, மதரசாக்கள் எல்லாமே நம்ம கையில இருந்து பிடிக்கணும், அப்படிதானே அவங்களுடைய நோக்கம். அன்னைக்கே நபீசன் சொல்லிட்டு போயிட்டாங்க, எந்த சமூகம் அல்லாஹ்விடத்தில் செய்த ஒப்பந்தத்தை முறிக்கிறதோ, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் செய்த ஒப்பந்தத்தை முறிக்கிறதோ, அல்லாஹ் நாம் வணங்குவோம் சொல்லி சத்தியம் பண்ணி கொண்டிருக்கிறோம், அல்லாஹ் நாம் ஒப்பந்தம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம், உன்னை மட்டுமே வணங்குவோம், உனக்கு ஷிர்க் வைக்க மாட்டேன் சொல்லி ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைத்துக் கொண்டு மார்க்கம் தடுத்த விஷயங்களை நாம் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விதத்திலே மூழ்கிவிட்டோம், அனாச்சாரங்களிலே மூழ்கிவிட்டோம். மார்க்கம் எதெல்லாம் ஹராம் தடுக்கிறதோ எல்லாவற்றையும் நாம் சர்வசாதாரணமாக நாம் செய்வதற்கு தயாராகிவிட்டோம். விளைவு என்ன? அன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு போன அந்த விஷயத்தை செஞ்சிட்டான். அல்லாஹ் தஆலா இந்த சமூகத்திற்கு எதிராக ஒரு கூட்டத்தை சாட்டுவான், ஒரு எதிரி கூட்டத்தை சாட்டுவான். அந்த எதிரிகள் என்ன செய்வாங்க அப்படின்னா, முஸ்லிம்களுடைய கையிலே
அதாவது எந்த சமூகம் அல்லாஹ்வுக்கு செய்த சத்தியத்தை முறிக்கிறதோ அந்த சமூகத்துடைய கையில எதுவெல்லாம் இருக்கிறதோ எல்லாமே பறிச்சுக்குவாங்க. எதுவெல்லாம் அவங்களுடைய கையில இருக்கிறதோ அவங்க அதிகாரத்திற்கு உட்பட்டு இருக்கிற எல்லாமே பறிச்சுக்குவாங்க. அப்படின்னா அதுக்குதான் அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. நல்ல ஞாபகம், நம்ம அல்லாஹ்வுக்கு செய்த சத்தியத்தை நம்ம முடிச்சுக்கணும், மறந்துட்டோம். அதைத்தான் நபி சொன்னாங்க, லா யாத்தி அலைக்கும் ஸமான் இல்லா வல்லதி பாஅதஹு ஷர்ருஹு. இந்த சட்டம் ஈமானிய சட்டம் இன்னைக்கு முடிக்கல, இன்னும் நிறைய வரும். வாழ்றதுக்கே நம்ம அழுவோம், கையேந்துவோம். ஒவ்வொரு வேலை தொழுகைக்கு, ஒவ்வொரு வேலைக்கும் சாப்பிடுவதற்கு, நிம்மதியாக உறங்குவதற்கு கையேந்துவோம். தெருவில நின்று அழுது கொண்டாடுவோம். அப்படிப்பட்ட ஒரு காலம் நிச்சயமாக வரும் நமக்கு. காரணம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, லா யாத்தி அலைக்கும் ஸமானுன் இல்லா வல்லதி பாஅதஹு ஷர்ருஹு. இன்னைக்கு நம்ம வாழ்றதுக்கே கஷ்டம் நான் நினைக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உங்களிடத்துல காலம் எப்படி வரும் தெரியுமா? இருக்கிற காலத்தை விட அடுத்து வரக்கூடிய காலம் பட்டு மோசமாக இருக்கும். நிம்மதியாவே வரவே வராது, நிம்மதியா இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நிலைமை நமக்கு வரும் எப்போ அல்லாஹ்வுடைய சட்டத்தை நாம முறிச்சிட்டோம். அதுக்குதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், இது மாதிரியான நிலைகள் வருவதற்கு முன்பாக பாதிரு பில் அமாலி ஸாலிஹா, நல்ல அமல்களை சீக்கிரமா செய்யுங்கள், நல்ல அமல்கள் செய்வதிலே ஆர்வம் காட்டி முன்வாருங்கள் என்று சொன்னார். சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க? தபூக் போருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி சொன்னார், அறிவிப்பு செஞ்சார், அல்லாஹ்வுடைய பாதையிலே சதகா செய்யுங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 2 லட்சம் தீனார்களை கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய காலடியிலே கொட்டினார்கள். தீனார்ல என்ன அந்த காலகட்டத்தில் தங்க காசு, 2 லட்சம் தங்க காசுகளை கொண்டு வந்து கொடுத்தாங்க. 900 ஒட்டகங்களை கொடுத்தாங்க. அதுல 300 ஒட்டகங்களிலே வியாபார பொருட்கள், ஷாம் நாட்டுக்கு வியாபாரம் செய்வதற்காக அனுப்புவதற்காக தயாராக நிறுத்தப்பட்டிருந்த ஒட்டகம், வியாபாரத்துக்கு புறப்படுறதுக்கு தயாராக இருந்துச்சு அந்த ஒட்டகம். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து அறிவிப்பை, அல்லாஹ்வுடைய பாதையிலே இந்த போர் நடக்கிற தபூக் போரி, அல்லாஹ்வுடைய பாதையில நீங்க செலவு செய்யுங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்க கொடுங்க அப்படின்னு அந்த 300 ஒட்டகத்தை அப்படியே திருப்பி கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்தார். எவ்வளவு கொஞ்சினார்கள் சஹாபாக்கள். காசு போல இல்லாத சஹாபாக்கள் மார்க்கெட்டுக்கு போனாங்க. திண்ணை தோழர்கள் என்று அறியப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் தான் அவர்களுக்கு பொறுப்பு. சாப்பிடுவதற்கும் அவர்களுக்கு தேவையான உணவு, உடை எல்லாவற்றுக்கும் பொறுப்பு அல்லாஹ்வுடைய தூதர் தான். திண்ணை தோழர்கள் என்று சொல்லப்படக்கூடிய பள்ளி வாசல்ல திண்ணை இருக்கிறது. அந்த தோழர்கள் ஒரு 60 சஹாபாக்கள் ஏறக்குறைய இருந்தார்கள். எல்லாவற்றுக்கும் பொறுப்பு, சாப்பாடு, உணவு, தண்ணி எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க? காசு போல இல்ல, கொடுக்கணும், போறாங்க மார்க்கெட்டுக்கு, என்ன வேலை கிடைக்குதோ செய்யறாங்க, தோட்டத்துக்கு போறாங்க, களை எடுக்கிறாங்க, தண்ணி பாய்ச்சுறாங்க, எதுவெல்லாம் அவர்களால் செய்ய முடியுமோ செய்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கொண்டு வந்து யார் சொல்லா என்னால் முடிந்தது இதுதான் 2 பேரிச்சம் பழங்களை கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஒரு கைப்பிடி கோதுமையை கொண்டு வந்து கொடுத்தாங்க. எப்படிப்பட்ட கோதுமை? சாப்பிடுவதற்கு முடியாத கோதுமை அவர்களுக்கு கூலியாக கொடுக்கப்படும். அதையும் கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய காலுக்கு கொடுத்தாங்க. யார் சொன்னா எடுத்துக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் எடுத்துக்கிறீங்க. நம்மள்ட்ட எங்க இருக்கு இது மாதிரியான அமல்கள்? இது மாதிரியான அமல்கள் எங்கே நம்ம இருக்கிறது? நன்மையான அமல்களை விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எதற்காக சொன்னார்கள்? முதலில் மிகப்பெரிய சோதனைகள் உங்களை அடைவதற்கு முன்பாக நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே நன்மையான அமல்கள் செய்வதற்கு விரைந்து வந்துவிடுங்கள். எந்த நன்மையாக இருந்தாலும் செய்வதிலிருந்து பின்வாங்கிட்டார்கள். இன்னைக்கு நாம செய்யக்கூடிய, நாம சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாம கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நன்மையான விஷயம் என்ன அப்படின்னா சலாம் சொல்றோம். உண்மையிலேயே காசு போட செலவு இல்லை, நிறைய டைம் செலவு கிடையாது, உடல் உழைப்பு கிடையாது, எதுவுமே கிடையாது. செகண்ட்ல சொர்க்கத்துக்கு நமக்கு கேரண்டி கிடைப்பதற்கான மிக அற்புதமான ஒரு நம்பி தான் சலாம் சொல்லுங்க. ஆனா நம்ம என்ன செய்யணும்? நபிசான் சொன்னாங்க, சலாம் சொல்வது இல்லையா? ஒழுக்கத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கும் போது ஒருத்தர் ஒரு இடத்துல நீங்க சலாம் பார்த்துட்டீங்க, சலாம் சொல்லிட்டீங்கன்னா அதே நபரை ஒரு சுவருக்கு பின்னால், ஒரு மரத்திற்கு பின்னால், ஒரு பாறைக்கு பின்னால் அதே நபரை மீண்டும் சந்தித்தால் மீண்டும் சலாம் சொல்லுங்க அப்படின்னா நாம என்ன செய்வோம்? பல்ல தொழுகை முடிஞ்ச பிறகு 2 பேர்த்த சலாம் சொல்லுவோம். வெளியே போய் வண்டி எடுக்கும் போது அவரே வந்து இருப்பாரு, பக்கத்துல வண்டி எடுப்பாரு. இப்போதானே உள்ளதால சலாம் சொல்லுவோம், எதுக்கு சலாம் சொல்லுவோம்? அப்படியே வண்டி எடுத்துட்டு போய் அதுதானே பண்ணுவோம். வெளியில பார்த்திருப்போம், சலாம் சொல்லி இருப்போம், பள்ளிவாசலுக்குள்ள வந்திருப்போம், ஒரு சுவரை கடந்துதான் வந்திருப்போம், மீண்டும் அந்த நபரை சந்தித்து இருப்போம். சலாம் சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன சுன்னத் வழிமுறை. இதுல இன்னும் கேர்லெஸ் இருக்கிறது. வீடுகளுக்கு போகும்போது சலாம் சொல்லிருப்போம்,
யாவருமே சலாம் சொல்லுது, யாவருமே வீட்டுக்குள்ள போகும்போது சலாம் சொல்லுது. எவ்வளவு பெரிய நன்மை தெரியுமா? உண்மையில சொல்றோம். அபுதாபுல வரக்கூடிய சரியான ஹதீஸ் சொன்னாங்க, சலாபத்தின் குல்லுகும் தாமின் அல்லாஹ். 3 பேர் இருக்கிறார், 3 பேர். அந்த 3 பேருக்கு அல்லாஹ் பொறுப்பு இல்லை. யார் பொறுப்புதாரி? அல்லாஹ் பொறுப்புதாரி. என்ன பொறுப்பு? அவன் உயிரோடு இருக்கும் வரை அவர்களுக்கு தேவையான வாழ்வாதாரம், போதுமான அளவு வாழ்வாதாரம் அல்லாஹ். உயிரோடு இருக்கும் போதே வாழும் வரை அவர்களுக்கு போதுமான வாழ்வாதாரம். நீங்க நம்ம வாழ்வாதாரம் அப்படின்னால காசு போன மட்டும் தான் நினைக்கணும். நிம்மதியான தூக்கம் வருதுன்னா அது மிகப்பெரிய வாழ்வாதாரம். தங்குறதுக்கு ஒரு இடம், சின்ன இடம் இருக்கிற வாழ்வாதாரம். நம்முடைய வாழ்க்கைக்கு எதுவெல்லாம் அத்தியாவசியமாக தேவை இருக்கிறது, தண்ணி, சாப்பாடு, டிரெஸ், வாகனம், வீடு, காத்து, எல்லாமே வாழ்வாதாரம். காசு போன மட்டும் நினைக்காது, அது வேற. அந்த பொருளாதாரம் அது வேற. வாழ்வாதாரம் நபீசம் சொல்றாங்க, வாழும் போது போதுமான அளவு வாழ்வாதாரம் கொடுப்பார். அல்லாஹ்தான பொறுப்பு தான் கொடுப்பதற்கு. மௌத்தா போன சொர்க்கம். வேற என்ன வேணும்? வாழும் போது நிம்மதியான வாழ்க்கை, போதுமான அளவு வாழ்வாதாரம், அல்ஹம்துலில்லாஹ்ங்கிற வாழ்வாதாரம் போதும். மௌத்தா போன சொர்க்கம். வேற என்னங்க வேணும் முஸ்லிமுக்கு? முஸ்லிமுக்கு வேற என்ன வேணுங்க? நபீசம் சொன்னாங்க, இதுல முதலாவது யார் அப்படின்னா, வீட்டுக்குள்ள போகும்போது சலாம் சொல்லிட்டே போறாரு பாருங்க. அவருக்கு ஃபர்ஸ்ட் நபர் யாருக்கு? வீட்டுக்குள்ள போகும்போது சலாம் சொல்லிட்டே போறாரு பாருங்க, அவருக்கு. அப்படின்னா நம்மள எத்தனை பேர் வீட்டுக்குள்ள போகும்போது சலாம் சொல்லிட்டு வாழும் போது இப்போ வாழ்வாதாரம், மௌத்தா போன சொர்க்கம், வெறும் சலாம் சொல்லிட்டு போன ஒவ்வொரு முறை வீட்டுக்குள்ள, வீடுகளுக்குள்ள போகும்போது சலாம் சொல்லிட்டு போறாங்க. வீட்டுல யாரும் இல்லைனாலும் சலாம் சொல்லிட்டு போங்க. சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்க, சலாம் சொல்லிட்டு போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் குழந்தைகளை பார்த்தும் சலாம் சொன்னாங்க. தெரிந்தவர்களுக்கு மட்டுமே சலாம் சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் சொன்னோம், இன்னும் நிறைய பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். சேமத்து நெருங்க 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 வாழ்றது இங்க ரொம்ப கஷ்டமான ஒரு காலகட்டம் வரும். அந்த காலகட்டம் வருவதற்கு முன்னாடி அமல்களை அதிகமா செஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நமக்கு அமல்கள்ல கேர்லெஸ்ஸா இருக்கிறது தொழுகையில இந்த சலாம் சொல்றது ஒண்ணு. 2வது விஷயம், அதுக்கும் ரொம்ப சிம்பிளான. 2வது விஷயம் ரொம்ப சிம்பிள். நிறைய ஹதீஸை படிச்சிருப்பீங்க அது மாதிரியானது. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். என்ன ஹதீஸ்? நபீசம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, யார் ஒருவர் பள்ளி வாசலுக்கு தொழுவதற்காக வேண்டி நடந்து வருகிறார், அவருக்கு ஜன்னத். நம்ம என்ன படிச்சிருப்போம் ஹதீஸ்? பள்ளி வாசலுக்கு தொழுகைக்காக நடந்து வந்தா ஒவ்வொரு 8க்கும் ஒவ்வொரு நன்மை. ஆனா இந்த ஹதீஸ் சரியான ஹதீஸ். நபீசம் சொன்னாங்க, ஜன்னத்துக்கு வாழும்போது வாழ்வாதாரம், நிம்மதியான வாழ்வாதாரம், மௌத்தா போல ஜன்னத். பக்கத்துல இருந்தாலும் பள்ளிவாசலுக்கு வாங்க, வண்டியில தாங்க போறோம். நடந்து போனா என்ன ஆயிடும்? நன்மையான காரியங்கள் அதிகமா நம்ம செய்யறது இல்லை. இது போன்ற சிறிய சிறிய விஷயங்கள் அதிகமான நன்மை நமக்கு கிடைக்கக்கூடிய, அதையும் நான் செய்யவில்லைன்னா நம்மை விட கேர்லெஸ்ஸா இருக்கிறவங்க வேற யாரு? யாருமே. காபிர்களை பாருங்க, காபிர்களை எடுத்து பாருங்க. கிலோமீட்டர் கணக்காக நடந்து போறாங்க கோயிலுக்கு. பாத்திலான கொள்கையில் அவர்கள் இருந்தாலும் அவங்களுடைய கொள்கையை உறுதியா நிற்கிறாங்க. நாம தான் கேர்லெஸ். சர்ச்சுக்கு போறாங்க, ஞாயிற்றுக்கிழமை போய் பாருங்க, எங்க இருந்தாலும் நடந்துதான், கூட்டமா நடந்துதான் போறாங்க. வாகனத்துல எவருமே வருவதில்லை. தூரத்துல வந்தீங்கன்னா ஓகே, பக்கத்துல இருக்கும் போது கூட வாகனத்துல வருதுங்கிறது எவ்வளவு கேர்லெஸ். சத்தியத்துல நாம தான் இருக்கிறோம் பேசிக்கிறோம், ஆனா சத்தியத்துல முறையாக நாம் இல்லை. இதுதான் சத்தியத்துல முறையாக நாம் இல்லை. அந்த ஹதீஸை சொல்லக்கூடிய 3வது மனிதர் அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்யக்கூடிய, அல்லாஹ்வுடைய பாதையிலே போருக்கு புறப்பட்டது. அந்த நிலைமை நம்முடைய நாட்டில் இன்னும் வரல. அதனால அதை பற்றி பேசுவது அவசியம் இல்லை. ஆக அன்பான சகோதரர்களே, இது போன்ற நன்மையான காரியங்கள், நிறைய நன்மையான காரியங்கள் பிரச்சனைக்குரிய ஒரு காலகட்டம் வருவதற்கு முன்பாக, இபாதத்தே செய்ய முடியாத ஒரு நிலைமை வருவதற்கு முன்பாக நபி சொன்னாங்க, என்னுடைய சமூகத்திற்கு ஒரு காலம் வரும், அந்த காலகட்டத்திலே மார்க்க சட்டங்களை நடைமுறைப்படுத்துவது என்பது நெருப்பு கங்கங்களை கையிலே பிடித்திருப்பதை போன்று. கையில நெருப்பு வச்சுட்டு வாழ முடியுமா? இருக்க முடியுமா? செகண்ட் இருக்க முடியுமா? முடிச்சுட்டு எவ்வளவு கஷ்டம் இருக்கு, எவ்வளவு வேதனை இருக்கும். அது மாதிரி வேதனைக்குரிய ஒரு காலகட்டம் என்னுடைய சமூகத்திற்கு வரும். அந்த நிலையில் வருவதற்கு முன்பாக அமல்களை அதிகமாக செய்து கொள்ளுங்கள்.
அமல்கள் செய்யக்கூடிய விஷயத்திலே இறைந்துவார்கள். ஏன் செய்ய வேண்டும்? ஃபீத்தனர், அதிகமான குழப்பங்கள். அந்த காலகட்டம் வந்துச்சுன்னா குழப்பங்கள் அதிகரிக்கும். எப்படிப்பட்ட குழப்பங்கள் இருக்கும்? முதலில் கடுமையான இரவனுடைய இருள் எப்படி இருக்குமோ, கொஞ்சம் கூட வெளிச்சம் இல்லாத இரவனுடைய இருள் எப்படி இருக்குமோ, ஒரு காட்டுகளை போயிட்டீங்க நீங்க, அமாவாசை அன்னைக்கு நிலவும் கிடையாது, எதுவுமே கிடையாது, கடுமையான இருள். பக்கத்துல ஒரு பாம்பு போகுது, இல்ல ஒரு சிறுத்தை போகுது, இல்ல ஒரு நாய போகுது, என்ன போகுதுன்னு சொல்லி நம்மளால பார்க்க முடியுமா? எதுவுமே வேண்டாங்க. நம்ம உங்களுடைய வீட்டுக்குள்ளே போயிருங்க, எந்த லைட்டும் போட்டு காட்டீங்க, ஃபுல்லா கும்மிருட்டு வச்சு போட்டுருங்க. லைட் ரூம், ஒரு ரூம் ஃபுல்லா பூட்டிக்கிறீங்க, கொஞ்சம் கூட வெளிச்சம் உள்ளே வராத வரை எல்லாமே பேக் பண்ணிருங்க, எல்லாம் பேக் பண்ணிருங்க. யாராச்சும் அந்த நேரத்துல உள்ள வராங்க, இல்ல ஒரு பூச்சி ஏதாச்சும் போடுறாங்க, எலி போடுறாங்க, எது போட்டாங்கன்னு சொல்லி நம்மளால பார்க்க முடியுமா? ஒரு ஜெயில் வருது அந்த ரூமுக்குள்ள, எங்க வருதுன்னு சொல்லி நம்மளால பார்க்க முடியுமா? முடியாது. அது மாதிரியான ஒரு நிலைமை இருக்கும் போது கடுமையான இரவனுடைய இருள் எப்படி இருக்குமோ அது போன்று அந்த நேரத்தில் எப்படி எது வருகிறது என்று தெரியாதோ அது போன்று குழப்பங்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். அந்த குழப்பங்கள் வருவதற்கு முன்னாடி அமல்கள் செய்வதிலே ஆர்வம் காட்டு, அமல்கள் செய்வதிலே ஆர்வம் காட்டு. உபரியானது, நன்மை, சிறியது, கடமை எதுவுமே விட்டாது. இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய விஷயங்களை ஒன்று இபாதத்துகள்ல மிக தொய்வு. ஃப்ரெண்டு பீடி சிகரெட் அடிச்சுட்டு இருப்பான், ஃப்ரெண்டு நன்மை ஏவுதல் தீமை தடுத்தல் மார்க்கத்துடைய அடிப்படை தூண்கள்ல ஒன்று. ஆனா அந்த ஃப்ரெண்டுக்கு பீடி சிகரெட் அடிக்காதன்னு சொல்லவே மாட்டான். சொன்னா ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணிக்கிடுவாங்க. கட் பண்ணா கட் பண்ணி போட்டோங்க, அல்லாவுக்காக தான் நீங்க சொல்றீங்க. கட் பண்ணா கட் பண்ணிட்டு போட்டோம், புரிஞ்சு அவங்க திரும்பி வருவாங்க. நன்மை செய்யக்கூடிய விஷயத்துல இது போன்ற விஷயங்களை நம்ம பார்க்கக்கூடாது. ஆக அன்பான சகோதரே, ஒரு காலகட்டம் வரும், குழப்பமான ஒரு காலகட்டம், இபாதத்தே செய்ய முடியாது, கையேந்தி வெறி தெருவில் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அதை நோக்கிதான் நம்முடைய நாடும் பயணித்துக் கொண்டிருக்காது, மறந்துடாதீங்க. சிஏ சட்டம் மட்டும் இல்லை, வஃப் திருத்த சட்டம் சிஏ சட்டத்தை விட படுமோசமானது. நம்ம ரொம்ப இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்கோம். படுமோசமானது, சிஏவை விட படுமோசமானது வஃப் திருத்த சட்டம். நல்லா புரிஞ்சுக்கிறேன். இதை விட படுமோசமான சட்டங்கள் வரும். அந்த மாதிரியான காலகட்டங்கள் வருவதற்கு முன்பாக ஈமானை பாதுகாத்து அமல்கள் செய்வதிலே ஆர்வம் காட்டுங்கள். கடமையான இபாதத்துகளை ரமதானுடைய காலகட்டத்தில் எப்படி ஆர்வத்தோடு செய்யணும், அதே போன்ற ஒரு நிலை எல்லா மாதத்திலும் இருக்கு. ரமதான்ல மட்டும் செஞ்சுட்டு மற்ற மாதங்கள்ல செய்யல அப்படின்னா அந்த இபாதத்துகள் அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்படவே ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹுக்கு பிடிச்சமான இபாதத் குறைவாக இருந்தாலும் தொடர்ச்சியாக செய்யப்படக்கூடிய இபாதத். அதுக்குதான் அந்த சஹாபியுடைய அந்த சம்பவத்தை சொன்னோம். கடமை மட்டும் குறைந்தபட்சம் கரெக்டா இருக்கு, வேற எதுவும் இல்லை, தீமைகள் நம்ம இடத்துல இல்லை, ஜெயிச்சிருக்கோம், ஈஸியா ஜெயிச்சிருக்கோம், ஈஸியா ஜெயிச்சிருக்கோம். கடமையே இல்லை அப்படின்னா, தீமையை இறுதி, கடமையே இல்லை அப்படின்னா அதே நேரத்துல இந்த விஷயத்தை நல்லதா இருக்கு, நன்மைகளும் இருக்கு தீமைகளும் இருக்கு, ஜெயிச்சிருக்கும். இன்னல் ஹஸனாத்தி யுத்ஹிபுன ஸய்யா, செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மையும் தீமைகளை அழித்துக் கொண்டே. தீமை நம்ம செய்யக்கூடியவர்கள் யாரும் பாதுகாக்கப்பட்டது, நிச்சயமாக தீமை நம்மிடத்தில் வரும். அந்த தீமைகள் அழிக்கப்படுவதற்கான மிக முக்கியமான வழிமுறை நன்மையான காரியங்களை செய்யும். ஆக அன்பான சகோதரி, எதிலே அதிகமான நன்மை என்பதை கவனித்து அது போன்ற நன்மையான காரியங்களை தொடர்ச்சியாக செய்வதற்கு முன்வர வேண்டும். அல்லாஹ் தஆலா வரைக்கும் அனுப்பினார். الحمد لله رب العالمين والآخرة والأخير والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه والناس أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பான சகோதரர்களே, இந்த பள்ளிக்கு நாம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஜும்மா வந்திருக்கிறோம். ஒரு ஹதீஸ் இந்த இரண்டாவது உரையில நாம் பதிவு செய்வது. என்ன காரணம் அப்படின்னா, நிறைய மக்கள் ஜும்மாவிற்கு பள்ளிவாசல் நிறைஞ்சிச்சு அல்ஹம்துலில்லாஹ், ஆனா லேட்டா தான் நிறைஞ்சு. ஜும்மா என்பது இமாம் மிம்பரில் ஏறுவதற்கு முன்பாக வர வேண்டும். அப்படி வருவதுதான் ஜும்மா, இல்லை அப்படின்னா அது சும்மா.
சும்மா கிடையாது. ஜும்மாவுடைய நன்மை அறவே இல்லை. பதிவு செய்யப்படும். அங்கு நின்று மலக்குமார்கள் பதிவு யாரு இமாம் மெம்பர்ல ஏறுவதற்கு முன்பாக வர்றாங்க அவங்களுடைய பேர் வாரந்தோறும் பதிவு செய்யும். தொடர்ச்சியாக 3 ஜும்மாக்களை இழந்தவர் தொழாத போனவர் அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. தொடர்ச்சியாக 3 ஜும்மாக்களை இழந்தவர் என்பது ஜும்மாவே தொழாம போனவருக்கு அர்த்தம் கிடையாது. ஜும்மாக்கு வந்திருப்பாங்க, லேட்டாயே வந்திருப்பாங்க அப்படின்னா அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் தஆலா முத்திரையிடுகிறார். முத்திரையிடப்பட்ட உள்ளத்திலே எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியும். என்னதான் பயான் சொன்னாலும் என்னதான் இது செஞ்சாலும் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியும். அல்லாஹ் நாடினாலே அவர்களாக முயற்சி செய்ய வேண்டும். மாறுவதற்கு அவர்களாக முயற்சி செய்யும். அது அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். இன்னல்லாஹ் லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். தங்களை தாங்களே மாற்றிக்கொள்ள முயற்சிக்காதவர் அல்லாஹ் தஆலா எந்த ஒரு சமூகத்தையும் மாற்றுவார். யாரையும் அல்லாஹ் தஆலா மாற்றுவார். நல்லவனா இருக்கணும் சொல்லி விரும்புறோம் அப்படின்னா அல்லாஹ் மாற்றுவோம். அதுக்கான வழியில நம்ம பயணிக்கிறோம்னா அல்லாஹ் மாற்றுவோம். அல்லாஹ்வா இது செய்யும். நாம முயற்சி செய்யாதவரை அல்லாஹ் தஆலா செய்ய மாட்டேங்கிறதை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். ஆக ஜும்மாவுடைய அந்த நேரத்திற்கு வருவது என்பதை அவசியம் ஒவ்வொரு ஜும்மாவிலும் இமாம் மிம்பரில் ஏறுவதற்கு முன்பாக வந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு மணி நேரம் வாரத்திற்கு செலவிடுவதை பாக்கியமான ஒரு விஷயமாக நாம் கருதுகிறோம். நம்ம நினைப்போம் ஒரு மிக முக்கியமான ஒரு ஹதீஸ் இருக்குது. சில பேருக்கு அந்த ஹதீஸ் தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு புதுசா இருக்கலாம். நாம பார்த்த வரைக்கும் 132 ஹதீஸ் கிரந்தங்கள்ல இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. புகாரி, முஸ்லிம் இந்த 2 கிதாபுல இல்லை. இந்த 2 கிதாபை தவிர்த்து மற்ற ஏனைய எல்லா ஹதீஸ் கிரந்தங்களிலும் இன்னும் நிறைய ஹதீஸ் கிதாபை தேட போயிட்டே இருக்குது. நாம தான் இன்னும் எத்தனை கிதாபு தேடுறது அப்படின்னு சொல்லி நாம தான் சலிப்போடு நிற்பாரு. 132 ஹதீஸ் கிரந்தங்கள்ல சஹீஹான ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. லைலத்துல் கத்ர் இரவுக்குரிய நன்மை என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 1000 மாதங்களை விட சிறந்தது. அப்படிதானே? லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அல்லாஹ் தஆலா சொன்னாங்க. 1000 மாதங்கள்ல வைங்க. 1000 மாதங்கள்ல வைங்க. எத்தனை வருஷம்? ஒரு 85 வருஷம். ஒரு 85 வருஷம் வரும் 1000 மாதங்களுக்கு. ஆனா ஒவ்வொரு ஜும்ஆவிலும் அதை விட அதிகமாக நன்மை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒவ்வொரு ஜும்ஆவிலும் லைலத்துல் கத்ர் இரவை விட அதிகமாக நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அல்லாஹ் நான் சொன்னது சஹீஹான ஹதீஸுக்கு சொன்னேன். 132 ஹதீஸ் கிரந்தங்கள். அந்த ஹதீஸ் சொன்னார்கள். சஹாபியுடைய பேர் ஞாபகம் இல்லை. சஹீஹான ஹதீஸ் அதிகம் சொன்னாங்க. மன் கஸ்ஸல யௌமல் ஜும்அத்தி வக்தஸல. ஒரு கண்டிஷன் சொன்னாங்க. எந்த ஒரு இபாதத்திற்கும் முழுமையான கூலி வேண்டும் என்றால் அதற்கென்று சில நிபந்தனைகள் மார்க்கம் சொல்லி இருக்கிறார். சில நிபந்தனைகள், அந்த நிபந்தனைகள்ல இல்ல அப்படின்னா நல்ல இருக்கு. அது மாதிரி இந்த நம்ம சொன்ன பாருங்க, லைலத்துல் கத்ர் இரவை விட அதிகமாக நன்மை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த நன்மை வேண்டும் என்றால் இந்த ஹதீஸ் நபிசாமுகள் 6 நிபந்தனைகள் சொன்னாங்க. நோட் பண்ணிக்கிறீங்க, நல்ல ஞாபகம். ஒவ்வொரு நிபந்தனையும் 2 முறை சொன்னாங்க. மன் கஸ்ஸல யௌமல் ஜும்அத்தி வக்தஸல. யார் ஒருவர் ஜும்ஆவுடைய நாள் அன்று முழுமையாக குளித்து, இன்னொரு ஹதீஸை சொல்லும் போது தலை உள்பட, அதாவது உலமாக்கள் இதுக்கு என்ன சொல்றாங்க, முஹத்திஸ்கள் சொல்றாங்க, இது விளக்கம் சொல்லும் போது தலை உள்பட அப்படின்னா கடமையான குளிப்புக்கு எப்படி ஃபுல் உடம்பு குளிப்போமோ ஒத்த முடி கூட காஞ்சிருக்க கூடாது. உடம்புல முழுமையாக நனைய வேண்டும். முதலாவது கண்டிஷன். 2வது சும்ம பக்கர வகுத்தக்கர. பள்ளிவாசலுக்கு விரைந்து வருகிறாரோ, சீக்கிரமாக பள்ளிவாசலுக்கு வருகிறாரோ, 2வது கண்டிஷன். 3வது கண்டிஷன் வயம்ஷி வலம் இறக்க. பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு நடந்து வந்தா ஒவ்வொரு வருஷத்துக்கும் என்ன சொல்லும்? சொர்க்கம் இருக்குது. மௌத்தா போல சொல்லும். வாழும்போது போதுமான அளவு வாழ்வாதாரம் அல்லாஹ் சொல்லலாம், நல்லா கொடுப்பா அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் இதுக்கு பொறுப்புதாரி. அதே மாதிரி வயம்ஷி வலம் இருக்க. 3வது கண்டிஷன். முதலாவது முழுமையாக குளிப்பது, 2வது சீக்கிரமா பள்ளிவாசலுக்கு வருவது, 3வது வயம்சி வலம் இருக்க. நடந்து வரணும், வாகனத்தில் வரக்கூடாது. 4வது வதனாமினல் இமாம். இமாமுக்கு நெருக்கமாக அமரும். தூரமா ஓரம் உட்காரு. நம்ம எல்லாருமே இன்னைக்கு முதுகு உடஞ்சவங்க தான். சின்ன வயசு பசங்களும் சரி, வயசானவங்க சரி, எல்லாரும் சரி. வயசானவங்க பத்தி ஒன்றும் பேச வேண்டிய தேவையில்லை. சின்ன வயசு பசங்களும் சரி, நேரம் போய் செவுல போய் விட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க.
என்ன ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு கெட்ட ஒரு பழக்கம், ஒரு கெட்ட பழக்கம். இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். நன்மைகள் இழப்பதற்குரிய வழிகள் இதெல்லாம். நன்மை பெற்று தரக்கூடிய வழிகள் அல்ல, நன்மைகள் இழப்பதற்குரிய வழிகள். அப்ப நான்காவது விஷயம் நபி சொன்னாங்க வதனாமின் இமாம், இமாமுக்கு நெருங்கிய மர வேண்டும். ஐந்தாவது சொன்னாங்க வயஸ்மகு வலமியல். ஐந்தாவது வயஸ்மு, அமைதியா பயான் கேட்கணும். பிடிச்சாலும் சரி பிடிக்கலாம், பயான் உங்களுக்கு பிடிக்கட்டும் பிடிக்காம இருக்கட்டும், வயஸ்மு அமைதியா பயான் கேட்கணும். ஆறாவது வலம் எல்கு, எந்த ஒரு வீணான காரியத்திலும் ஈடுபடக்கூடாது. போனை நோண்டுறது, இது பண்றது, மற்ற விஷயங்களை செய்யறது, பாயை நோண்டுறது, பக்கத்துல இருக்க சைலண்ட் ஆயிடுறேன் அப்படிங்கிறது, ஏதோ ஒண்ணு சொன்னது, இந்த மாதிரியான இந்த ஒரு வீணான காரியத்திலும் ஈடுபடக்கூடாது. சில மாதிரி உட்கார்ந்து பள்ளிவாசலுக்கு வந்துட்டா அமைதியா பயன் கேட்கணும், சில மாதிரி எதுவுமே தெரியாத மாதிரி உட்கார்ந்து அந்த மாதிரி இருந்து இந்த 6 கண்டிஷனோட யார் இருந்து தொழுகை இமாமோடு சேர்ந்து ஜும்மாவுடைய 2 ரக்காத் தொழுகையை தொழுது விட்டு செல்கிறார்களோ அவருக்கு என்ன நன்மை நபி சொன்னாங்க. அவர் தன்னுடைய வீட்டிலிருந்து பள்ளிவாசல் வரை எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு காலடிக்கும் அஜ்ரு அமல் ஸலாம், ஒரு வருடத்துடைய அமலுடைய நன்மை கிடைக்கும். இந்த 6 கண்டிஷன் இருக்குங்க. இந்த 6 கண்டிஷன் ஃபில் பண்ணிட்டீங்க, சீக்கிரமா முழுசா குளிச்சுட்டீங்க, சீக்கிரமா பள்ளிவாசலுக்கு வந்துட்டீங்க, என்ன சொல்றது நடந்து வந்துட்டீங்க, வாகனத்துல நடந்து வந்துட்டீங்க, இமாம் நெருங்கி உட்கார்ந்துட்டீங்க, பயான் அமைதியா கேட்டுட்டீங்க, எந்த ஒரு வீணான காரியத்தில் ஈடுபடல. இந்த 6 கண்டிஷன் கரெக்டா ஃபில் பண்ணிட்டீங்க நீங்க. அப்போ வீட்டு பள்ளிவாசல் வரை எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு காலைக்கும் ஒவ்வொரு எட்டுக்களுக்கும் ஒரு வருடம் அமல் செய்த நன்மை கிடைக்கும் அப்படின்னா. இன்னொரு ஹதீஸ் எப்படி வரும் அப்படின்னா, மீன்பவர் பள்ளிவாசல் வீட்டுக்கு செல்லும் வரையும் என்று இன்னொரு ஹதீஸ் இருக்கு. நம்ம ஒரு போகும், வீட்டுல இருந்து பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய அளவு மட்டும் தான் நம்ம எவ்வளவு அமல் அப்படின்னா, ஒரு காலடிக்கு ஒரு வருடம் அமல் செய்த நன்மை. உங்களுடைய வீடு பள்ளிவாசல்ல இருந்து ஒரு 500 எட்டு வைக்கிற அளவுக்கு இருக்குன்னா எத்தனை வருஷம் அமல் செய்த நன்மை? 500 வருஷம் அமல் செய்ய. என்ன அமல் தெரியணும் இல்ல, அதே நபி சொன்னார் அஜ்ரு சியாமிஹா வ கியாமிஹா, பகல் ஃபுல்லா நோம்பு, நைட் ஃபுல்லா நின்று வணங்கிய நன்மை. வேற என்னங்க வேணும்? ஜும்மாக்கு ஒவ்வொரு ஜும்மாவுக்கு நீங்க சீக்கிரமா வந்து குளிச்சு ஃபுல்லா சீக்கிரமா வந்து அமைதியா பயான் கேட்டு இமாமுக்கு நெருக்கி அமர்ந்து எந்த ஒரு வீணான காரியத்துல ஈடுபடாம நீங்க தொழுதுக்கு போனீங்கன்னா உங்களுடைய வீடு 100 எட்டுக்கள் வரை எடுத்து வைக்கும் வரை உங்களுடைய வீடு இருக்குன்னா பள்ளிவாசல் 100 வருஷம் நோம்பு வச்ச நன்மை, 100 வருஷம் நைட்டு ஃபுல்லா நின்று வணங்கிய நன்மை. 500 எட்டுக்கள் வரை உங்களுடைய வீடு இருக்கு அப்படின்னா 500 வருடங்கள் நோன்பு வைத்த நன்மை, 500 வருடங்கள் இரவு முழுக்க நின்று வணங்கிய நன்மை வாரந்தோறும் கிடைக்கும். லைலத்துல் கத்ர் வருஷத்துக்கு வருகிறாங்க, இது வாரந்தோறும் கிடைக்கும். இது போன்ற நன்மையை நமக்கு அதிகமாக பெற்றுத் தரக்கூடிய விஷயங்களை ஆர்வத்தோடு முன்வார்கள். அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு அருள்புரிவாராக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும் லிசானில் முஃமினீன் இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சானி வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். உذ்குருல்லாஹ ஸலீம் லக்கும் வ லக்கும் அக்பர். அல்லாஹு யஅலமு மா தஸ்னூன்.